வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, யாருக்கு இசை மற்றும் ஜோதிடத்தில் ஆர்வம் ஏற்படும். ரெண்டு பாயிண்ட்டு தாங்க. ஜோதிடம்னாலே முதல்ல புதன் இருக்கணும், சரிங்களா? புதன் வலுவான அமைப்பில் இருக்கிறாரு, சுபத்தன்மையில் இருக்கிறாரு, அதாவது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் இது போன்ற அமைப்புகளில் இருக்கிறாரு, பாவத்தன்மை மிக குறைந்த அமைப்பில் இருக்கிறாரு அப்படின்னாலே அவங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது மிக நன்றாக வரும். அதை விட இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் சுப வலுவோடு இருந்து புதனும் வலிமையாக இருக்கிற பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபருக்கு ஜோதிடத்தில் மிகுந்த ஆர்வம் ஏற்படும். அவர் ஜோதிடம் கற்பதோ அல்லது அந்த தொழிலில் ஈடுபடுவதோ அவருக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கும் என்பது உண்மை. அவர் சொல்லக்கூடிய வாக்கும் பலிதமாகும். அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடம் வலுவாக இருந்து புதனும் வலுவாக இருந்தாருன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த நபருக்கு இசைத்துறையில் நல்ல ஆர்வம் இருக்கும். இசைத்துறையில் கால் பதித்தாலும் மிகுந்த முன்னேற்றம் என்பது ஏற்படும். ஸோ இவ்வளவுதாங்க. அதனால் ஜோதிடம் அப்படிங்கிற துறைக்கு 2ஆம் இடம் வலுவாக அமைய வேண்டும், புதன் வலுவாக அமைய வேண்டும். அதே போல் இசைத்துறைக்கு 3ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும், புதன் வலுப்பெற்று இருக்க வேண்டும். இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா சம்மந்தப்பட்ட இந்த 2 துறைகள்லையும் அந்த நபர் நல்ல உயரத்துக்கு வருவார், நல்ல ஒரு புகழ் அப்படிங்கிற நிலையை அடைவார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இவ்வளவுதாங்க. நன்றி நண்பர்களே.